நம்ம வீட்டில் கோலம் எல்லாம் போடலாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து நேற்றே தாம்பரம்லாம் போய் பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ நிறையா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிங்க் இருக்குது. அடுத்த மேக்கப் சூப்பர். அதேதான். எரிசேரி வாழைப்பழம், மட்டரிசி, பருப்பு, பப்படம். கேரட் தான். ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு சிஜி கப்பல் வ்ளாக்ஸ். நான் குதுர்கா. வணக்கம்யா சாமி. வணக்கம்யா. என்னங்க நீங்க உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு. நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க? இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 o'clock ஆக போகுதுங்க. அதாவது ராத்திரி 10 மணி ஆக போகுது. ஸோ நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓணம். ஸோ ஓணம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோலம் எல்லாம் போடலாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து நேற்றே தாம்பரம்லாம் போய் பூவெல்லாம் வாங்கி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் தம்பின்னு ஒருத்தர் ஜீவன் எங்கள் வீட்டில் இருக்கிறனால இவ்வளோ நேரமாக என்னால் கோலம் போடவே முடியலை. கோகுலுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஓணம் பிஸி. அவங்க இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கு எங்களுக்கு ஓணம் சதி அவங்க தான் செய்ய போகிறாங்களா, அதனால் அவங்க இன்னும் ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அதனால் கஷ்டப்பட்டு என் புள்ளக்குட்டியை தூங்க வச்சுட்டு அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போய் கோலத்தை போட்டுடலான்னு நான் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் தான் வந்து என்னோடய பூ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் உறுத்து ஆல்ரெடி ஒரு குட்டியான டிசைன் பார்த்து வச்சுருக்கேன். எங்களோட புது வீட்டில் நம்ம ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக வீடு ரொம்ப ரணகலமாக இருக்குது. அது ஏன்னா அகரன் சார் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போய் முடிச்சுட்டு தூங்கினார். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே தம்பி ஏஞ்சிருவான். அதனால் நம்ம அதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயின் ஃபோக்கஸ் பூ. ஸோ கோலத்துக்கு எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்ப்போமா? கண்டடாங். இது ஃபுல்லாகவே பூ தான் வச்சுருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா பூ 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 ஸோ என்கிட்ட இவ்வளோ பூ இருக்குது. நம்ம இது இவ்வளோத்தையும் உறுத்து கொஞ்சம் கலர் மேட்சிங்காக கொண்டு போய் கோலம் போட போகிறோம். ஓகே, நம்ம கோலம் வந்து இதோ இங்கே தான் போட போகிறோம். ஆக்சுவலாக ஹாலில் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரன் சார் ஏஞ்சி ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். அதனால இங்கே வந்து கொஞ்சம் மறைவாக இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் கண்ணு கொஞ்சம் தெரியாது, கொஞ்ச நேரமாச்சும் கோலம் இருக்கும்னு சொல்லி மாஸ்டர் மைண்ட் பிளான் போட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பூ எல்லாத்தையும் கலர்ஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோத்தையும் வச்சு கோலம் போடணுங்க. நான் தனியாக போடணும், அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. அவன் இவ்வளோ நேரம் ஒன்றும் பண்ணல, இதுக்கப்புறமும் வேலை பார்க்க தான் போகிறான். என்ன பண்ணுறது, ஓணம் ஃபெஸ்டிவல் என் ஃபெஸ்டிவல் ஆயிடுச்சு. அதனால தனியாக நானே கஷ்டப்பட்டு நிச்சயமாக பிரிவினை இப்படி தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் உண்டாகுது. நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லோ நிறையா இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பிங்க் இருக்குது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லோ. அண்ட் இந்த கத்திரிப்பூ கலர், ஆமாம் இது வாடாமல்லி. இது அந்த பொக்கையில் வைக்கிற பூ. எனக்கு இதோட பூ பெரிய பியூட்டிஃபுல் அழகான பூ. இதுவும் ரோசா பூ. இதுவும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒயிட் கலர் ஃப்ளவர் மட்டும் வாங்க மறந்துட்டோம், அதாவது இதில் ஒயிட் கலர் வரும், அது மறந்துட்டோம் சொன்னாங்க. அதனால நான் வந்து தலைக்கு வைக்கிற பூ வந்து நிறைய கொண்டாந்துருக்காங்க. அதை நான் எப்படி கெட்டி தலைக்கு வைப்பேன்னு தெரில. அதனால நான் என்ன பண்ண போகிறோம்னா அதை கொஞ்சம் கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படியா கொஞ்சம் பூவை குறைச்சிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டெக்கரேஷனுக்காக அருகம்புல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அது தெரியல. இவங்க வந்து இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓரத்தில் வைக்கலான்னு வாங்கியிருப்பாங்க போல். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ நான் படபடன்னு உதிர்த்து வைக்க போகிறேன்.
அப்படியே ரொம்ப சீன் போடுவாங்க. ஆக்சுவலி வேலையே இல்லைனாலும் நம்ம வேலை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு லேப்டாப் முன்னாடி உட்காந்துருவாங்க இல்லையா, அந்த வேலை தான் கோகுல் பிரசாத் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. வேலை சொல்லியே கொள்றாங்க. இதோ இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த விதையை வந்து நாங்கள் சின்ன வயசில் தேடி தேடி எடுத்து காய வச்சு செடியாக உருவாக்கி அதுலேருந்து பூ பறிச்சிட்ருப்போங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கும் நானும் என் தம்பியும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட ஞாபகம் வருது. கோகுல் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை விற்க வேறு செய்வாங்களாம், அந்த அளவுக்கு இவங்க வளர்த்தாங்களாம். ஆமாம், அவங்க அந்த அளவுக்கு. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலைங்க, ஆனால் வீட்டில் வச்சு நிறையா சாமிக்கெல்லாம் வச்சு அழகு பார்த்துருக்கோங்க. ஸோ கோகுல் வந்து நல்ல புள்ளையாக எனக்கு வந்து எல்லா பூவையும் பிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நடுவில் அகரன் எழுந்துட்டேன், அகரனை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு திருப்பியும் வந்திருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி ஆயிருக்குமா, 10:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம கோலமே போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வாடாமல்லி மட்டும் பிரிக்கிற டாஸ்க் இருக்குது, அது மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம இருக்கிற கலர்ஸ் வச்சு கோலம் போட்டுடலாம். ஓகே, எங்களோட பூ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு நம்ம கோலம் போட போகிறோம். அந்த சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு தட்டு எடுத்து வச்சேன். அதாவது எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்ததுலேயே பெரிய தட்டு இதுதான். தாம்பாளை எல்லாம் மேலே இருக்குது. ஆனால் கோகுல் இன்னொரு மாஸ்டர் பிளானோடு வந்திருக்காரு. ஒரு ஐட்டம் நான் எடுத்துகிட்டு வரேன், அதில் பெரிய சர்க்கிளாக போடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ராகவனோட திறமையை குறைச்சி எடை போட்டுட்டுல பொறுத்திருந்துப்பா. உங்களுக்கு அது என்னன்னு தோணுது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ இதை நம்ம இதில் கவுத்து போட்டு வரைய போகிறோம். சின்ன சைஸ் தான் கோலமா? இதுவும் குட்டியாக இருந்தால் நான் எப்படி சொல்லிட்டீங்க? சின்னதாக போட்டால் நச்சுன்னு போட்டுடலாமா இல்லை எப்படி? அப்போ எனக்கு கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதுக்கு வச்சு வரைஞ்சிடுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சார மாதிரியாக திட்டு வாங்கிட்டு இருந்தாப்புல. ஒரு விசேஷம்னு வந்தாச்சுன்னா ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அப்படி சொல்லி இப்போ வந்து இப்படி பேச வேண்டியது. What's the radius you want? This radius is enough. ஓகே, மறுபடியும் அண்ணா கூட சைஸ் தான்ப்பா வருது இல்லையா? Radius is it's not a diameter. சரி வரையடா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ரொம்ப பேசணும் அப்படித்தான். நாங்கள் வந்து இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பொங்கல் பானை வரைஞ்சோம். பெரிய பானை வரையணும் அப்படி சொல்லி அதுக்கு சர்க்கிள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இதே மாதிரி கட்டி ஒரு பெரிய பானை போட்டோம். வரைங்க. நான் ஒரு கட்டியே முடிக்கல. வரைங்க. நான் வந்து என்ன அளவு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோடெல்லாம் இருக்கிற நடுவில் வர மாதிரி யோசித்தேன். இப்போ அந்த வேலையும் மறுபடியும் செய்யணும். எங்கள் தான் கோணல் மானலாக தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு நான் ப்ரொஃபஷனலாக பண்ணித்தரேன். எவ்வளோ டைம் ஆனாலும் சரி. அதுக்குள்ளே ஆஃபீஸில் கூப்பிட்ருவாங்க. என்னோட உழைப்பு இவ்வளோ நேரம் வரைஞ்சேனா லூஸா இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா? புரியலைங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை வர ஓகே கட் பண்ணாத. அப்ரோச் நம்பர் 1 இப்போ தாங்க ஆரம்பிக்குது. மணி 11 ஆயிடுச்சுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வச்சுருட்டாரு, டாட் வச்சுருட்டாரு, மறந்துடக்கூடாது நம்ம. ஓகே, வெய்யிடா வெய்யி. இந்த உன் கையை பிடிச்சி சாவடிங்க. சரி நானே வச்சுக்கிறேன். ஓகே
சி இதுதாங்க பிரச்சனை. சி சார் நான் சர்க்கிள் வரைய சொன்னேன். இல்லை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு கிச்சனுக்குள்ள எப்படில வர முடியும்? நீ இங்கே வரைஞ்சேனா? ரொம்ப பெருசாக இருக்கா? நீ என்ன பூ வச்சிருக்கிய எவ்வளோ? ஓகேவா? இப்போ ஒன்று சொல்லு, இதுலேருந்து எவ்வளோ குறையணும்? பாதி பாதி குறைச்சாலும் ஓகே தான் எனக்கு. இந்த இடம் ஓகேவா? ம் ம் மேக்ஸை யூஸ் பண்ணணும். இது எவ்வளோ லென்த்தோ ஓகே அதே லென்த் நீ போட்டாதான் என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க? அது சொன்னேன். இவர் எப்போ வரைஞ்சி முடிச்சு நான் அடுத்து எப்போ பூவை போட்டு தூங்கி, இதில் வேற எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வரேன். சும்மா திங்க மட்டும் கிளம்பி போகிறோமே, இப்போ ஹெல்ப் பண்ணுவோன்னு சொன்னாங்க. இவன் எப்போ முடிச்சுட்டு நான் எப்போ போகிறது? சர்க்கிள் போட சொன்னேன் சார். அவங்க பாப்பா இப்படி அது வரும். நம்மளுக்கு கோடு ரவுண்டு ஜியோமெட்ரிக்கலாக வரும். இந்த அழகா இப்படி வளைச்சு இப்படி எடுக்கிறதுலாம் வராது. நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். துர்காதேவி, நான் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்குள்ள பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டா நாங்கள் வீடியோவே எடுக்கல. ஓகே, ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்கு பார்க்க. ஓகேவா இருக்கா மேலேருந்து பார்க்குறப்ப? ஐயா நல்லா இல்லைன்னு சொல்லி பாரேன். இப்போ டைம் பார்த்தோன்னா 12:40. ஒரு வழியாக முடிச்சிட்டேன். என்னோட கோலத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். டன் 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 டாய். நாங்களே பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவோம். ஓகே, இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய உழைப்பு எனக்கு குட்டி வடை, குட்டி உப்பு போடாத இட்லி. நான் வந்து அகரனுக்கு குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டா முழு இட்லி தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கா? ஹாய் மக்களே, குட் மார்னிங், ஹாப்பி ஓணம். ஸோ காலையிலே நாங்கள் ஏஞ்சிட்டு, அதாவது காலையிலனா ஒரு 8 மணிக்காக ஏஞ்சி குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகரனையும் குளிப்பாட்டிட்டு அவங்க டேடி இப்போ குளிக்க போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து காலை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகரனுக்கான ஸ்பெஷல் குட்டி இட்லி. அது அவர் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா we have வடை, தட் இஸ் உளுந்த வடை. அப்புறமா ரச வடை, அடியில் சாம்பார் இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க மருமகனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக சோன் பப்டி அது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் we have சட்னி, கெட்டியான சட்னி. என்ன சாப்பிட்றீங்க? நான் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டார். அவரே எடுத்து சாப்பிடணும்னு முன்னே இருக்க பல்ல வச்சு அசை போட்டு சாப்பிட்றாரு. ஐயோ, இலப்பிய போது. ஓணம் சரியா? ஃபர்ஸ்ட் மீல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட்லி. ஒரு இட்லி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ரசவடை சாப்பிட்டுட்டேன். அடுத்த ரசவடை கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு என்ன வச்சுக்கலாம்? சட்னி வச்சுக்கலாம். சட்னி. அப்புறமா வேற என்ன ஐட்டம் வச்சிருக்காங்க? சோன் பப்டி எடுத்துக்கலாம். சோன் பப்டியை வச்சுருக்கேன். அடுத்ததா சாம்பார் கரண்டி வேணுமே.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ரசவடை சாப்பிட்டேன்னா இப்போ 4 இட்லிக்கு சமமான பிரெட் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். எங்களோட ஃபோட்டோ செஷன் இருக்குது, எங்கள் குட்டன் ரெடி ஆகணும், குட்டனோட அப்பா ரெடி ஆகணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஓணம் ஆசம்சகள் மக்களே. நான் கொஞ்சம் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சு ரெடியாக வந்திருக்கேன். ஆஃபீஸில் செஞ்சு விட்டாங்க. ஒன்று 2 3 4 5 6 இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஏற்றுங்க டெய்லி. இந்த கோலத்துக்கு பின்னாடி ஒரு கடின உழைப்பே இருக்கு, ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டோட திறமையே இருக்கு. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே சாப்பிட வந்தோம். பட் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். காலையிலே அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ திருப்பி எல்லோரும் ட்ரெஸ்ஸு போட சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அகரன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஓணம் காஸ்டியூமில் ரெடியாக இருக்காங்க. அதாவது அவங்க அத்தையோட அப்பா அம்மா வாங்கி கொடுத்து ஒரு அழகான ட்ரெஸ். என்ன பண்ணுறாருன்னு பார்க்க. என்னது ஸ்டார்ட் ஆக போகுது. அத்தை அடுத்த மேக்கப் சூப்பர். அதேதான் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்களும் போங்க, வாய்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். என்ன இன்னைக்கு எல்லாரும் அவங்க எல்லாம் மேட்சிங்ல வந்துட்டு பாருங்க. ஆகே என்னம்மா அங்க என்ன இருக்கு? எனக்கு தூக்கம் வந்துட்டு வா. நிகழ்ச்சி இத்தோட நிறைவடைகிறது. பாய் சொல்லுங்க. டாட்டா பாய். நாங்க சாப்பாடுல மீட் பண்றோம். சால்ட்டு, உப்பேரி, இது வாழைக்காய் பொரியல், சிப்ஸு, மாங்காய் கோஸ், இஞ்சி கறி, அது நார்த்தங்காய் பச்சடி, தயிர் பச்சடி, தோரம், அவியல், எரிசேரி, வாழைப்பழம், மட்டரிசி, பருப்பு, பப்படம். பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. நகுல் பிரசாத், அடுத்து என்ன பிளான்? நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?
அதில் போட்டு நக்கி சாப்பிடுவோம். உதவி சாப்பிட்டு முடிச்சுட்டு டெம்பா கோகுல் பிரசாத் போட்டு இருக்கிறப்ப நல்லா சாப்பிட்டு தூங்கி முழிச்சிட்டு திருப்பி நான் vlog கண்டினியூ பண்றேன். என்னடா இன்னும் vlog முடியலையா அப்படின்னு திட்டாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து அகரனுக்காக எங்க வீட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. அகரன் ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு தெரிய போறது இல்லை. சரி நான் போய் பார்ப்போம் என்ன பண்ண போறேன்னு சொல்லி நீங்களும் என் கூடவே வந்து കളി തുടങ്ങി. திரும்பி காட்டுங்க முடிஞ்சுச்சுன்னா நானே நானே தானே தானே தன்னானே. ஏய் ஹாய் தண்டனக்கா தண்டனக்கா ஓகே மக்களே, எங்களோட ஓணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இனி இந்த பூ மட்டும் அகரன் கலைக்கிற வேலை இருக்குது. வீட்டுக்கும் வந்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஆஃபீஸுக்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக போக நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறோம். பிடிச்சிருக்கா அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஐயா, ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு பழங்கறி சரியான ஒரு கூட்டஞ்சோறு சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தோடனே அகரன் இந்த பூவை காலையிலேருந்து நான் பார்க்கலையேன்னு அட்டாக் பண்ணிட்டான். போதுமா அம்மோ? அவர் கேமரா எடுத்துட்டாரு.